சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம்ண்ணா. நாடாளுமன்ற வளாகத்துல இருக்கிற நூலகத்துல நேற்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக எம்பிக்கள் த சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்திருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்து விட்டு பிரதமர் கண் கலங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படம் குறித்தும் படம் சிறப்பா இருக்கு அப்படின்னு பிரதமர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் சம்பல் பகுதி, அதாவது இந்த மாஸ்க் பிரச்சனை நடக்குது இல்லையா, கோயிலாக இருந்தது, கல்கி கோயிலாக இருந்தது அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல பிரச்சனை நடந்தது. அது தொடர்பாக அங்க வன்முறை வெடித்தது. அந்த இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி போறாரு. அங்க அவரு ஊபி போலீஸ் அவர் உள்ள விடல. இந்த 2 சம்பவங்கள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நான் திரும்ப நாட்டு மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப தெளிவா இருக்கு. நரேந்திர மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, இவங்க இந்த நாட்டை ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பின்தொடங்கிறதுக்காக தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நல்ல சயின்ஸை நம்பி போற நாடு. யூனிவர்சிட்டிஸ்ல பொண்ணுகள் படிச்சுட்டு இருந்தாங்க. டாக்டர்ஸ் பெண்கள் அதிகமா இருந்தாங்க யூனிவர்சிட்டிஸ்ல. எங்க? ஈராக்லயும் சரி, ஆப்கானிஸ்தான்லயும் சரி. அந்த நாடு இப்ப எப்படி இருக்கு? ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா அங்க மதத்தை கான்ஸ்டிடியூஷன் மேல வச்சுட்டாங்க. மதத்துல மட்டும் இல்ல, இந்த மதம் ஒரு டூல், ஒரு ஆயுதம். ஓட் கன்சாலிடேட் பண்ணி பவர் வாங்குறதுக்கு கையில. ஜவஹர்லால் நேரு பீரியட்ல இந்த பனியா கும்பல் இருக்குல்லனா, அடானியா இருக்கட்டும், இப்ப அடானி அம்பானி எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த டைம்ல இருந்த பனியா கும்பல். அந்த டைம்ல இந்த பஜாஜ் இருந்தாங்க, அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்க பாத்தீங்கன்னா பார்சி இருந்தாங்க, அப்புறம் இன்னும் இவங்க பிர்லா குரூப் இருந்தாங்க. அவங்க ஜவஹர்லால் நேரு கிட்ட சொல்றாங்க என்னன்னா, நீங்க மக்களோட வரி பணத்தெல்லாம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுங்க, we will handle it. நேரு அதனாலதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச உடனே இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டினாரு. அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டிட்டு டெம்பிள் ஆஃப் சிவிலைசேஷன், டெம்பிள் ஆஃப் இந்தியான்னாரு. மாடர்ன் இந்தியாவோட டெம்பிள்ஸ் இதெல்லாம் சொன்னார், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். கரெக்டா சாவுக்குள்ள என்ன இப்ப சொல்றாருன்னா, இதெல்லாம் என்னோட சுடுகாடா மாறிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள பனியா அந்த அளவுக்கு பூந்து கேப்சர் பண்றாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ. அவங்களுக்கான ரொம்ப அப்படியே ஒதுக்கி சைட்ல நின்று பின்வழியா குறுக்க நுறுக்க கேப்சர் பண்ற மாதிரி இருந்தது. டைரக்டா பண்ண முடியல. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வரைக்கும் டைரக்டா பண்ண முடியல. 91 வரைக்கும் லிபரலைசேஷன் வந்துச்சு. 91க்கு அப்புறம் இப்போ ஓப்பனா நாங்க கேப்சர் பண்ணோம். ஓப்பனா இந்தியா மக்களோட சொத்து அனைத்தும் எங்க கையில வேணுங்கிறது சில குடும்பங்கள். பிரதானமா இருக்கிறது அடானி, அது கீழே அம்பானி, அப்புறம் ஒண்ணுன்னா வரும், நிறைய வரும். பனியா கும்பல் கையில இந்த நாடு வரணும்னா ஆட்சி அதிகாரம் வரணும். ஆட்சி அதிகாரம் வரணும்னா பாஜக கையில எப்படி ஆட்சி அதிகாரம் வர்றது? ஹிந்து ஓட்டு வேணும். என்னங்கன்னா, பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க. ஆமா, இப்ப ஆட்சியில் வந்துட்டாங்கல்ல, தக்க வைக்கணும்ல. அத ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கணும்ல. 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்துருது. நடுவுல மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்துருது, நடுவுல இன்னொன்னு வந்துடும், அப்புறம் அடுத்த வருஷம் வரும்ல. அப்ப அந்த ஓட் எல்லாத்தையும் எப்படி நான் ஒருங்கிணைக்கிறது? அப்புறம் பயத்தை போடணும், வன்மத்தை உள்ள தூவி விடணும் மக்கள் மத்தியில. எதுக்காக? ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும். எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும்? லூட்டி அடிக்கணும். அனைத்தையும் சில குஜராத்தி குடும்பங்கள் கிட்ட கொடுக்கணும். இது பனியா கும்பல் தான். நாங்க தான் ஆர்எஸ்எஸ் ஓட ஃபண்டர்ஸ்னா, ஆர்எஸ்எஸ் நாங்க தான் உருவாக்குறோம். பிராமின் கையில கொடுத்துட்டோம். பிராமின்ஸ் ஆர்எஸ்எஸ் நடத்துவாங்க, ஃபண்டிங் நாங்க கொடுப்போம். இப்ப ஆட்சியில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை முன்னுக்கு நிறுத்தியாச்சு பாஜகவை. பாஜக எப்படி ஆட்சியை பிடிக்கணும்? நாங்க அனைத்தையும் சாப்பிடுவோம். நாங்க பனியானா சும்மாவா? இதுல உங்களுக்கு சம்பல் விஷயமும் வந்துடும், சாபர்மதி ரிப்போர்ட்டும் வந்துடும்.
ஏன் தொடர்ந்து காஷ்மீர் ஃபைல் பாக்குறாரு மோடி? ஏன் காஷ்மீர் ஃபைலுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு? ஏன் சாபர்மதி ரிப்போர்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு? இல்லாத பொய்யெல்லாம் கக்கிட்டே இருக்கணும். அந்த மக்கள் அந்த பொய்யை நம்பிட்டு இருக்கணும். ஐயோ எங்களுக்கு ஆபத்து இருக்கு, எங்களுக்கு ஆபத்து இருக்கு, மக்கள் அழுதுட்டே இருக்கணும். அந்த பரபரப்புலயே இல்ல நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நின்று இருக்கணும். இந்த பக்கம் ஓப்பனா இப்பெல்லாம் ரொம்ப சைட்ல எல்லாம் கொடுக்கறது இல்ல, ஓப்பனா விக்கிறார் நாட. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அது சம்பந்தமான படம் தான் அந்த சபர்மதி இந்த திரைப்படம். இப்ப அது அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துல 59 இந்துக்கள் எரிந்து சாகுறாங்கல்ல. ஆமா, அத பத்தின ஒரு படம் தானே அது. அண்ணா அது எப்படி செத்தாங்க, யார் சாவடிச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் தெளிவில்லைன்னா பாஜக தெளிவா இருக்கு. ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். தனக்கு மேலே அட்டாக் பண்ணி ஐயோ அட்டாக் ஆயிடுச்சுங்கிறது ஒரு புது விஷயம் இல்ல. எத்தனை இடத்துல நீங்க பார்க்கிறீங்க இந்த ஹிந்து லீடர்ஸ் எல்லாம் தன்ன மேலேயே பாம்பு போடுறத பார்த்திருக்கீங்களா இல்லையா? சமம் ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையா? தனக்கு மேலேயே நெருப்பு தூயிடுது. அந்த விபத்துலனா இது வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்கு அது உள்ள இருந்து பண்ணதுன்ட்டு. யாருமே வெளியில இருந்து பெட்ரோலை போட்டு கொளுத்தி விடல, உள்ளேயே நடந்தது அது. அப்படியும் ஒரு ரிப்போர்ட் இருக்கு. நடந்திருக்கு அப்படியே ஒரு ரிப்போர்ட் இருக்குல்ல. ரெண்டுமே. ஆனா அதுக்கப்புறம் அந்த குஜராத் ரைட்ஸ்ல 2000 பேர் இறந்தாங்க. அப்புறம் மோடி பர்மனன்ட் சிஎம் ஆயிட்டாரு. குஜராத்ல ஹேட் பர்மனன்ட் ஆயிடுச்சு. இதான முக்கியம். அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல். இந்த ஹிந்து அமைப்புகள்லாம் ஒரு பாராட்டு கொடுக்கணும் கண்டிப்பா. ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வாஜ்பாய் இருந்தாரு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2004 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி யூபிஏ வந்துருச்சு. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, 2 டேர்ம்ல இருந்தாங்க. ஆனா அமித்ஷா இல்ல மோடி இவங்களை இந்த கேசஸ்ல உள்ள தள்ள முடியல. ஓப்பன் எவிடன்ஸ் இருக்கு, ஓப்பன் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. இட் வாஸ் ப்ரீ பிளான்ட் மர்டர். இந்த கோத்ராவும் சரி, அடுத்தது நடந்த ரயாட்ஸ் கூட சரி, ரொம்ப ஓப்பன் அட்மிஷன் இருக்கே. மோடி ஃப்ரீயா விட்டாரு, எங்களை போலீஸ நிறுத்தி வச்சுட்டாரு. இன்னும் எவ்வளவு வேணும் ப்ரூஃப்? இல்ல அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்தப்போ கூட பெரிய சர்ச்சையாச்சு இல்ல? ஆமா, பிபிசி டாக்குமெண்ட்ரி கூட ரொம்ப ஓப்பனா தான் காமிச்சாங்க. மேன் பண்ணாங்க இவங்க. சரி, நான் என்ன சொல்றேன், சரி பை சான்ஸ் ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கோங்க, முஸ்லிம்ஸ் தான் அட்டாக் பண்ணி இவங்க செத்து போயிட்டாங்க வச்சுக்கோங்க. திருப்பி ஏன் நோண்டிட்டு இருக்கேன்ற? காஷ்மீர்ல முஸ்லிம்ஸ் தான் அதிகமா செத்தாங்க. பண்டித்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, ஓடியான்ட்டாங்க வெளியே. முஸ்லிம்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை. காஷ்மீர்ல இருந்த முஸ்லிம்ஸ்க்கு அதிகமா செத்தாங்க. ஆனா காஷ்மீர் ஃபைல்ஸ்ல ஏகப்பட்ட போய் காமிச்சாங்க. பஸ்தர்ன்ற ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதுல ஏகப்பட்ட போய். கேரளா ஸ்டோரின்ட்டு ஒண்ணு எடுத்தாங்க. இப்ப சாபர்மதி ரிப்போர்ட் எடுக்கிறான், ஒண்ணு பேர் கொடுக்குறான் பாருங்க, ரிப்போர்ட் ஸ்டோரி ஃபைல்ஸ். அது கொடுத்தா பொய்யெல்லாம் உண்மை ஆயிடுமா? இல்ல இப்ப கங்கனா ரனாவத் கூட சொல்லிருக்காங்கல்ல, இந்த படத்தின் மூலமா உண்மை வெளியே வந்து. கண்கனாலாம் என்ன பொம்பளை எல்லாம் ஒரு பேச்சு பேசுது, அதெல்லாம் பேச்சு. ஆனா அதுல என் டிபேட் தரத்தை குறைக்காதீங்க. விடுனா அதெல்லாம் விட்டுருனா, வேண்டாம். கண்கனா ரனாவத் நோ கமெண்ட்ஸ். ஷீ இஸ் தி மோஸ்ட், ஒரு ஸ்டூபிடிட்டியோட எபிடோம் எப்படி இருக்குன்னா அதுதான் அது. விட்டுருங்க. இப்ப சாம்பல் விஷயத்துக்கு வந்துடலாம். சாம்பல் ஆக்குறதுல என்ன இவங்களுக்கு கிடைக்க போகுது? ஆனா இவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருந்தது வச்சுக்கோங்க, சிவனு, சிவலிங்கம், கல்கி இதெல்லாம் ரொம்ப அக்கறை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மீட் எடுக்கிறதுக்கு மவுண்ட் கைலாஷ் மான்சரோவர் எடுக்கணும். சைனா கிட்ட இருக்கு, அங்க போய் தூக்கிட்டு வாங்கடா, திரும்ப பாப்போம். கைலாஷ் மான்சரோவர் தூக்கிட்டு வா. எலெக்ஷன், பீகார் எலெக்ஷன் இருக்கும் போது மட்டும் அந்த 20 பேரோட போட்டோ, பீகார் ரெஜிமெண்ட்ல இறந்து போன சோல்ஜர்ஸோட போட்டோ போட்டு அந்த மோதி அந்த ஓட்டு கேட்டதுக்கு இப்போ சைனா கூட நல்லா சமரசமா போயிட்டோம், நல்லா இருக்கு. ஏன்னா என்னோட மாஸ்டர் அடானி அங்க ஷாங்காயில் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டாரு. நாடு என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த மனுஷன்? நாட சிகப்பு கண்ணு காட்டணும். டாலர் இறங்கிட்டே இருக்கு. இது நாட்டோட அவமானம்.
அதெல்லாம் என்னென்ன டைலாக் பேசிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கா அப்படி மனுஷன். இப்ப வந்து பார்த்தா சைனா காணோம், டாலர் காணோம், ஒண்ணும் இல்ல. இப்ப லோக்கல்ல இருக்கிற முஸ்லிம்ஸ் ஹராஸ் பண்ணும். உனக்கு கடவுள் பக்தி இருக்குல்ல, ஓ கைலாஷ் மானசரோவர் தான் சிவன் இருக்காரு, மீட் எடுத்து கொடு பாப்போம். சிம்பிளான விஷயம் தான், சிம்பிளான விஷயம். பைத்தியக்காரங்களா நீங்களாம்? பைத்தியக்காரங்களா? எவ்வளவு பைத்தியக்காரன் இருப்பானா இது கீழே. ஆனா வேற வேற நாடு எங்கேயோ போயிடுச்சுனா, இவன் ஏதோ இது கண்டுபிடிக்கிறானா, அதை நோண்டுறானா, இதை நோண்டுறானா. ஒரு நாட்டோட இந்த சாம்பார் இஷ்யூ பத்தி இவன் பாட்டுக்கு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டு ஜட்ஜ் திருப்பி அதை எடுத்துக்கிட்டாரு. நம்ம போன காணொலி பேசணும் அதை பத்தி. இப்போ அதோட டோட்டல் எக்கனாமிக் காஸ்ட் என்ன இருக்கு நாடுக்கு நினைச்சு பாருங்க. மக்கள் அதை பத்தி படிக்கணும்ல. ஒரு நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆகுது, அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர்ல மக்கள் படிக்கிறாங்க, டிவில நியூஸ் ஓடுது, நான் அதை பாக்குறேன். இதோட ஒரு எக்கனாமிக் காஸ்ட் இருக்குல்ல, ஒரு எக்கனாமிக்ஸ் பிளேல இருக்குல்ல. ஒரு நாடு தன்னோட டைமை கொடுக்குது இல்ல, இந்த வன்மத்துக்குன்ற டைம் கொடுக்குது இல்ல. அதெல்லாம் எவ்வளவு பெரிய இழப்புனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய இழப்பு இதெல்லாம். பைத்தியக்காரங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ரேப் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு நைட்டோட நைட் கொளுத்தி போடுவாங்க. நடந்தது இல்லைன்னா ஒரு பொண்ணு தலித் பொண்ணு இறந்து போறா, எரிக்கிறாங்க. அங்கேயும் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி உள்ளே, அன்னைக்கு அங்கே ஒப்போசிஷன் லீடர்ஸ் உள்ளே. யாரோ நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் கவர் பண்ண போனாரு, முஸ்லீம் தூக்கி உள்ள போட்டாங்க. 3-4 வருஷம் ஆச்சு வெளியே வரதுக்கு. அவர் கூட அரெஸ்ட் ஆனவர் தான் இப்போ மேல் கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு கேவலம் நான் நினைச்சு பாருங்கண்ணா. எவ்வளவு கேவலம்னா இதெல்லாம். ராகுல் காந்தி சொல்றாரு, அரசியல் சட்டத்தையே இல்லாம ஆக்குறதுக்கு தான் இந்த முயற்சி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ராகுல் காந்தி மாதிரி ஒரு தலைவர் போகும்போது மேலும் பதட்டம் அதிகரிக்கும்ல. அதையும் அரசு வந்து கவனத்துல எடுப்பாங்கல்ல. அதனால்தான் மணிப்பூர் போலியா மோடி? இந்த லாஜிக் தானே மோடி யோசனை பண்றாரு. அப்ப அந்த லாஜிக் இருந்தா ஒரு வெள்ளம் வரும்போது, வறட்சி வரும்போது லீடர்ஸ் எல்லாம் வரக்கூடாதுங்கிறீங்களா? இயற்கை பேரிடர் வேற. சரி, அப்ப யோகி ஆதித்யநாத் வந்து அங்க ஒரு விபத்துல வந்து ஒரு 17 குழந்தைங்க இறந்து போனாங்க. எலெக்ஷன்ல இருந்தார் டியூட்டில. நான் மட்டும் போய் என்ன கிழிச்சிட போறேன்னு அப்படி நினைச்சிருக்காரா யோகி ஆதித்யநாத்? இல்ல மணிப்பூர்ல குக்கி மைத்தி வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் போயிட்டு என்ன நடந்துற போகுதுன்னு மோடி நினைக்கிறாரா? ஆனா பேஸ்புக்ல போட்டோ போட்டிருந்தேன்னா, ஒரு தாய் 3 குழந்தைகளை விட்டுட்டு எரிச்சிருக்காங்க, ரேப் பண்ணிருக்காங்க, கேங் ரேப் பண்ணிருக்காங்க, எரிச்சிருக்காங்க, குட்டுமையா எரிச்சிருக்காங்க. அது எவ்வளவு கொடுமையா எரிச்சிருக்காங்கன்னா, அது ஒரு மரக்கட்டை மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாடியே தெரியல, மரக்கட்டை மாதிரி ஆயிடுச்சு. இந்த வன்மத்துக்கு அப்படியே தீ ஊத்திட்டே இருக்காங்க பாருங்க. வன்மத்துல ஏறு, அதை நோண்டுவோம், இதை நோடுவோம், இந்த மஸ்ஜித் போவோம், அந்த மஸ்ஜித் போவோம். ஒரு தீர்வு இருக்கானா இதெல்லாம்? கடவுளுக்கு வேணும்னா கடவுள் எடுத்துக்கிறாரு. ஏன் உனக்கு டென்ஷன் ஆகுது? அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போங்கடா டி. இல்ல நாடை குட்டிச்சோறு ஆக்குற வரைக்கும் இந்த பாஜக. அப்புறம் இந்த பக்கம் டங்ஸ்டன் வேணுமா? மதுரையில நாங்க டங்ஸ்டன் நோண்டி எடுக்க போறோம், வேதாந்தத்துக்கு வித்துருக்கான். இங்க இவன் சிவனை நோண்டிட்டு இருப்பான், இவன் இங்க எல்லாத்தையும் நோண்டி லூட் அடிச்சுட்டு போயிடுவான். ஏதோ நடக்குதுன்னா, ஆனா நாட்டுல நடக்கிறது இப்போ ரொம்ப 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 வேதனை கொடுக்குற விஷயம் நடந்துட்டு இருக்கு. எக்காரணத்துக்கும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. டைம் பார்த்து. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.